கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவாதி தேவனை நன்றியோடு கூட கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனையோ சூழ்நிலைகள், உலகத்திலே பலவிதமான இழப்புகள், ஏமாற்றங்கள், கண்ணீர், கவலை மக்களுடைய வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் மேலானதல்லவா? அந்த மேலான கிருபையை எண்ணி பார்ப்போம். அவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லுங்க வாய் திறந்து. இயேசுவே நீ நல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில், இந்த கர்த்தருடைய நாளில், இந்த மனமகிழ்ச்சியான நாளில், இந்த உயிர் தெரிந்த நாளில் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி கர்த்தர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுங்கப்பா, நீர் மகிமைப்படுங்க. ஜனங்களை கூட்டி சேருங்க ஆண்டவரே. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஏற்று வெளியில் கொண்டு வருவீராக. நல்ல பாடல், நல்ல ஆராதனைகளை கற்று தருவீராக. உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்தியில ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானவர்களை செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னீர் அல்லவா? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. இந்த ஆண்டு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பின்பற்றினவர்களா தேவனுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வாழ, உமக்காக நாங்கள் உழைக்க, உமக்காக நாங்கள் சேவை செய்ய ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் உதவி செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஜனங்களுக்குள்ள ஒரு மனிதன் ஆவியை தருவீராக, எல்லா சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுவீராக. நல்ல பாடலை தாரும், பாடுகிற பிள்ளைகள் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு மனிதன் ஆவியை கொடுப்பீராக. ஆராதனை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இம்மானுவேலர், எபனேசர், யெகோவா ஈரே, யெகோவா ஷாሎም, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இந்த மட்டும் எங்களுக்கு உதவினவரே உம்மை துதிக்கிறோம், உதவினவரே உம்மை துதிக்கிறோம். கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீரே எங்களுடைய கரங்கள் ஆண்டவரே. ஓ உம்முடைய கரத்தில் இருக்கிறதையா ஆண்டவரே. எங்களுடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவரே ஒரு நாளை கூட்டி தந்தவரே. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னவரே. உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியான தேவனே, உமக்கு நன்றி. அபிஷேகநாதரே உமக்கு நன்றி. திரியேக தெய்வமே உமக்கு நன்றி. திரியேக தேவனே உமக்கு நன்றி. திரியேக தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we praise you Lord, we praise you and thank you Lord, we thank you Lord. Hallelujah, we adore you Lord. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல ஆண்டவரே எங்களுடைய நாவை நீர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்படி கிருபை தாரும். நீ நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் இரக்கம் நிறைந்தவர், ஓ நீர் அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. மகிமையின் தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலையிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் எடுத்து போடும், எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள், ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக. அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவர், எடுத்து போடும் ஆண்டவர். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. தாவீதை போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிறவர், எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிறவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு மனதோடு கூட ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை மகிமைப்படும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளில், இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த முதலாவது உயிர் தெரிந்த நாளில் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையும் இரக்கம் நிறைந்தான நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய இந்த முதலாவது உயிர் திறந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தூரத்தில் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள், பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வாரும். நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகளை தாரும். எங்களுக்கு பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்தியில நாங்கள் ஆண்டவரே கலந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த தீவில் நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைகளில் தேவன் மகிமைப்படும், சபைகளில் ஜனங்களை கூட்ட கூட்டமாய் கூட்டி சேரும் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
இந்த நாளில் வாசிப்போம். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த 37ஆம் சங்கீதம் சங்கீதக்காரனாகிய தாவீதால எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் துன்மார்க்கன், நீதிமான் இவர்களுக்கு நேரிடுகிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் இதல்ல, கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும்னா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை தான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்றார், நாம் நன்மை செய்தால் யாரை நம்பி நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிப்ப. பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவியாய் இருக்கிறதான மனுஷனுக்கு அவர் எதை செய்தாராம்? நன்மையை செய்தார். அந்த நன்மையை செய்யும்படிக்கு அவர் இந்த பூமியில் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். இன்னொரு வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறதா? இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ நன்மையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றதான நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே கர்த்தர் இந்த பூமியிலே என்னையும் உங்களை என்ன செய்திருக்கிறாராம்? அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் தாவீது சொல்றான், நீ கர்த்தரை நம்பி மட்டும் என்ன செய்? நன்மையை செய். எவ்வளவு வேண்டுமானாலும் நன்மை செய். எவ்வளவு வேண்டுமானாலும் நீ என்ன செய்யலாம்? நன்மையை செய்யலாம். நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு ஈரோட்டில் எங்கேயோ நினைக்கிறேன், ஒரு செருப்பு கடையில் போய் ஒருத்தவங்க அந்த 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 மக்களுக்கு செருப்பு கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சார்? கடையில் இருக்கிறதான செருப்பெல்லாம் என்ன செஞ்சிட்டாரா? ஈரோட்லையா தமிழ்நாட்டில் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம். செருப்பு கடையில் இருந்த செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அந்த மக்கள் செருப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த செருப்பெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யுங்க? கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டாராம். எப்படி நன்மை நடக்கு பாருங்க. அங்கே மொழி இல்லை, இனம் இல்லை, ஜாதி இல்லை, ஒன்றையும் யாரும் பார்க்கறது இல்லை. அவங்க எல்லாரும் ஒரே ஒன்று, அவங்க யார்? மனிதர்கள் என்கிற முறையில் இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க? நன்மையே செய்கிறாங்க. அந்த கேரள முதலமைச்சர் சொன்னார், இந்த செய்தியை கேட்ட முதல் இந்த கேரள மக்களுக்கு உதவி செய்ததே என்னுடைய நண்பர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். 5 கோடி ரூபா கொடுத்தாருன்னாரு. உதவி செஞ்சதே அவர் தான். மனிதாபிமானம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? தோத்திரம். ஆமாம், நமக்கும் உதவி செய்யும்படி ஆண்டவர் நம்ம கரங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை நம்பி என்ன செய்? நன்மை. அப்போ நம்ம நன்மை செஞ்சா அந்த நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? தருவார். ஒவ்வொரு வருஷமும் நாம் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறோம், அப்படித்தானே? ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறோம். கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உதவிகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு தராரா? தரலையா? கர்த்தர் தராருங்க. ஆண்டவர் தராதது எதுவுமே இல்லை. ஆண்டவர் நிறைய நமக்கு தந்துக்கிட்டு இருக்காரு, அப்படிதானே? ஆமென். எனக்கெல்லாம் நிறைய தந்துக்கிட்டு இருக்கிறார். தோத்திரம். ஒரு காலம் அப்படிதானே? அப்படிதான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். இதற்கெல்லாம் காரணம் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? நம்பி நீ என்ன செய்? நன்மை செய். இப்போ நன்மை செய்வதனால என்ன நடக்கும் தெரியுமா? அது கீழே இருக்கிற வசனம் ஒரு 3 காரியம். 1ஆம் தேதி சொன்னதை சொல்லிட்டு இந்த வாரம் மெசேஜுக்குள்ளே நான் போகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார்? சொல்லுங்க. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மன விருப்பத்தை ஆண்டவர் உனக்கு செய்வார். 2வது சொல்லப்பட்டிருக்க 5ஆம் வசனத்தில் உன் காரியத்தை அவர் வாக்கிய பண்ணுவார். உன் காரியத்தை அவர் என்ன செய்வார்? 3வது காரியத்தை சொல்றாரு 6ஆம் வசனத்தில்
சொல்லுங்க. உன் நியாயத்தை பட்ட பகலை போல என்ன செய்வார்? ஆமா, உன் நியாயத்தை விளங்க பண்ணுவார், உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார்? இது யாருக்குங்க? கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவருக்கு. கர்த்தரை நம்புகிறவன் யார் என்றால் கர்த்தருடைய பிள்ளை, அவன் நீதிமான். ஆனால் கர்த்தரை நம்பாதவன் அவன் துன்மார்க்கன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 20ஆம் வசனத்தில், அவர்கள் புகையை போல என்ன செய்வார்களாம்? கடைசி வார்த்தை, புகைந்து போவார்கள். 24ஆம் வசனத்தில், இல்லை மன்னிக்கவும், 22ஆம் வசனத்தில், அவரால் சபிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? அறுப்புண்டு போ. இப்படி சொன்ன தாவீது அவனுடைய 25ஆம் வசனத்தில் சொல்றார், துன்மார்க்கனுக்கு இப்படியெல்லாம் நடக்கும், நீ கர்த்தரை நம்பி நன்மை செஞ்ச உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எங்கே சொல்றாருன்னா, என் அனுபவத்தில் சொல்றேன். என்ன அனுபவம் என்றால், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் என்ன செய்யல? சொல்லுங்க, நான் என்ன செய்யல? நான் என் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் என்ன செய்யல? நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் என்ன செய்யல? காணவில்லை. அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்ன நம்பி நீ என்ன செய்? நன்மை செய். இன்னைக்கு நன்மை செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற வேண்டியதான ஒரு முதல் கேரக்டர் என்ன தெரியுமா? அன்பு. என்ன வேணும்? அன்பு. அன்பு இருந்தா நீ பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்கலாம். நன்மை மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில். அப்ப அன்பு, நீ ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தனா, இந்த அன்பு கூறுவதற்கு முன்னால உனக்கு அவர் மேல என்ன உண்டாகணும்? நம்பிக்கை வரணும். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு என் காரியங்களை வாய்க்க செய்வார். இயேசு என் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிக்கை அவர் என்ன செய்வார்? அருள் செய்வார். என் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். என் சந்ததியை அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் காணவில்லை, என் சந்ததியை கைவிட மாட்டார் என்கிறதான நம்பிக்கை நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவின் மேல வேணும். அப்படி அந்த இயேசுவின் மேல அந்த நம்பிக்கை வந்தா நமக்குள்ள என்ன உண்டாகுனா? அன்பு பெருகும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் நம்மை ரட்சிப்பதற்காக. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவர் நம்மேல் வைத்த அன்பு. யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று தெரியாது. அப்ப அன்பு கூர்ந்ததினால அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ என்ன நம்பி நன்மை செய்யணும்னா முதல்ல என் மேல அன்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது உண்மைதான். ஆனா அவங்க மேல அன்பு இருந்தா நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு என்ன செய்வோம்? உதவி செய்வோம். 31ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதம் நினைக்கிறேன். 23ஆம் வசனத்தில் வாசிங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமா என்ன செய்வார்? உண்மையானவனை ஆண்டவர் என்ன செய்வார்? காத்து கொள்ளுவார். உண்மையானவனை, பரிசுத்தவான்களே நீங்கள் யாரில் அன்பு கூறுங்கள்? கர்த்தரில் அன்பு கூறுங்கள். நாம் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுகிறபடினாலே நாம் இந்த நாளிலே தாவீது சொன்னது போல, நான் அவரை நம்பி நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது, நான் யாருக்கு நன்மை செய்கிறேனோ அவர்களை முதலாவது நேசிக்கணும். முதலாவது நான் மற்றவர்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். நேசித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம தேசத்தில் சமூக சேவை செய்த அன்னை தெரேசாவை குறித்து நமக்கு தெரியும். அந்த அம்மா தொழுநோயாளிகளுக்கு
உதவி செய்தவங்க. தொழுநோயாளிகள் மத்தியில் அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. அந்த தொழுநோயாளிகளை குறித்து அந்த அந்த தொழுநோய்கள், அதாவது அந்த லெப்பர்சி கிட்ட யாருமே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட போனாலே என்ன நடக்கும்? வாட வரும், துர்நாற்றம் வீசும். அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அவங்க கிட்ட போய் இந்த மூக்கை சொரிஞ்சிங்கனாலே என்ன வருமா? கோபம் வரும். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்களுக்காக சேவை செய்த ஒரு அருமை தாயாரை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த அன்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அப்போ யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்க மேல நமக்கு என்ன இருக்கணும்? முதலாவது அன்பு இருக்கணும். அப்ப நம்ம அப்படி அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டா என்ன நடக்கு? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரில் அன்பு கூர்ந்து நீ செய்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அந்த காரியங்களில் ஒரு பெரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது என்ன பிரதிபலன் தெரியுமா? முதலாவது உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உன் பவுண்டரி இருக்கு பாருங்க, பவுண்டரி, உன் எல்லை, அந்த எல்லையை ஆண்டவர் என்ன செய்வார்? விஸ்தாரமாக்குவார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், டியூட்ரானமி 19ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் செய்து அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தார். போதும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து எந்நாளும் அவர் வழிகளில் நடப்பதற்காக, எந்த நாளும் அவர் வழியில நடக்கணும்னா முதல் கண்டிஷன், நீ அவர் மேல என்னவா இருக்கணும்? அன்பு கூறணும். நீ அவர் மேல அன்பு கூர்ந்தால் நான் உனக்கு சொல்லுகிற காரியம், உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்கிற தேசம் முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் ஆமேன். தேசம் முழுவதையும் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செய்போ? புறப்பட்டு போ. அவ்வளவுதான். அந்த வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போனான். ஆனால் யோசுவாவின் நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அந்த கானான் தேசத்தை கொடுத்தார். யோசுவா அந்த தேசத்தை ஜனங்களுக்கு என்ன செய்து கொடுத்தார்? பங்கிட்டு கொடுத்தார். காரணம், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மேல அன்பு வைத்ததினால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் மேல் அன்பு கூர்ந்தால் உன் எல்லையை நான் என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேல நம்ம அன்பு வச்சிருந்தா நம்ம இன்னைக்கு இருக்கிற இடம் சின்ன இடம், அந்த இடத்தை ஆண்டவர் பெருசாக்குவார். அல்லேலூயா. வடக்க பார்த்து கொடு, தெற்க பார்த்து வைத்திராதே என்று சொன்னவர் நம்முடைய எல்லைகளை ஆபிரகாமை பார்த்து, நீ கிழக்கை மேற்கையும் நடந்து பாரு, வானத்து நட்சத்திரத்தை அண்ணாந்து பாரு, இவங்களை போல நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்றவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என் மேல அன்பு கூர்ந்து நீ நன்மை செய்தனா நான் உனக்கு செய்கிற காரியம், உன் எல்லையை நான் விரிவாக்குவேன். ஆமென். இடுக்கமான வாசலாய் இந்த நாளிலே நாம் உட்பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு விஸ்தாலமான இடத்தை தருவார். அல்லேலூயா. நம்முடைய எல்லை அவர் விரிவாக்குகிறவர். ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, சபை ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறை தான், இவ்வளவுதான் இருக்கும் அந்த ரூம். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கிச்சன், மொத்தத்தில் இவ்வளவுதான் இருக்கும். இந்த நம்ம ஆம்பிளிஃபயர் வச்சிருக்கோம் பாருங்க, இவ்வளவுதான். கிச்சனுக்குள்ள ஒரு 4-5 பேர், அந்த ரூமுக்குள்ள ஒரு 10 பேர், இப்படி தான் உட்காந்து ஆராதிச்சோம். அதுக்கு பிறகு பக்கத்தில் ஒரு ஹாலுக்குள்ளே அவங்களே கட்டி கொடுத்தாங்க, அங்கே கர்த்தரை ஆராதித்தோம். இன்னொரு இடத்துல ஆராய்ச்சோம். டிலானிப்பூரில் கொஞ்ச நாள் நல்லா ஆராதித்தோம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு இடத்தை தந்திருக்கிறார், விசாலமான இடம். இது போதாது, கர்த்தர் நம்முடைய எல்லை விஸ்தாரமாக்குகிறவர். அல்லேலூயா.
சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய எல்லை விஸ்தாரமாக்குகிற ஆண்டவர். நீங்க இன்னைக்கு இருக்கிற குடி இருக்கிற வீடு ஒருவேளை சின்ன வீடா இருக்கலாம். சின்ன வீடு பத்தலை, உங்களுக்கு பத்தலை தான். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிற இந்த வீட்டை எல்லையை விரிவாக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசா கிட்ட போய் சொன்னாங்க, நம்ம குடியிருக்கிற இந்த இடம் மிகவும் என்னமா இருக்கு, சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய விஸ்தாரமான இடத்தை என்ன செய்வோம், கட்டுவோம்னு சொல்லி போனாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை தாரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் தரணும் ஆண்டவரே. அந்த இடத்துல உண்மை ஆராதிப்பதற்கான எல்லா அனுகூலமான காரியங்களை நாங்கள் செய்யணும். நீர் செய்ய உம்மால முடியும். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், உங்களுடைய தொழில்களை விஸ்தாரமாக்குவார், உங்களுடைய கையின் பிரயாசங்களை விஸ்தாரமாக்குவார். நீ ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறவராயிருக்கிறார், வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுங்க. நாள்தோறும் நீங்க அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களுடைய எல்லைகள் என்ன செய்யப்படும், விஸ்தாரமாக்கப்படும். ஏசாயா 54 அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் இப்படி வேதத்தில் வாசிக்கிறோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை என்ன செய் உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை என்ன செய்வார்கள், குடியேற்றுவார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை என்ன செய் சொல்லுங்க. ஆமா, வீட்டின் எல்லையை என்ன செய்யணும். ஆமா, இப்ப சின்ன வீடு பிரச்சனையா இருக்கா, உடைச்சி கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. சின்ன வீடாக தான் இருக்கு, என்னமா கர்த்தர் பெருசா மாற்ற அவரால் முடியும். உன் எல்லையை விரிவாக்க ஆண்டவர் சொல்றார். அதுக்கு முதல்ல நீ செய்ய வேண்டிய அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா போதும். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன இடம் கொண்டு என்ன செய்வாய். ஆமா, இப்போ உன் வீடு வலதுபுறத்தில் இடிச்சு கட்டு, இடதுபுறத்தில் இடிச்சு கட்டு, முன்னால கட்டு, பின்னால கட்டு. இது நான் சொல்லல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொன்ன அதை செய்கிற வல்லவர். ஆண்டவர் சொல்றார், இங்க தீர்க்கதரிசி மூலமா சொல்றார் பாருங்க, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் என்ன செய்யட்டும், விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் கயிறை என்ன செய், நீளமாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், வீடு கட்டணும்னா என்ன அர்த்தம், என்ன செய்வாங்க, முதல்ல நீள அகலம் எவ்வளோ போடணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, டேப் பிடிச்சி அளவு எடுப்பாங்க, மெஷர்மெண்ட் பார்ப்பாங்கல்ல. இப்போ நீ போட்டிருக்கிறது 10க்கு 10, இப்போ 20க்கு 10 போடு. ஆண்டவர் சொல்றார், கயிறை நீளமா புடி. ஆண்டவரே இது எப்படி முடியும், முடியும். ஆமென் அல்லேலூயா. இது எப்படியா முடியும், முடியா. என் ஆண்டவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாய் மாறிட்டு, நீதியா எண்ணப்பட்டது. கர்த்தரை விசுவாசித்தால் உன் எல்லையை விரிவாக்குவார். உன் வீட்டின் கயிறு இப்போ போட்டிருக்கிற வீட்டினுடைய அகலம் இன்னும் என்னவாய் மாறும் சொல்லுங்க, பெருசா மாறும், விஸ்தாரமா என்ன செய்யும், தராம தடைப்பட்டு கிடக்கிறதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுவாய். நீ அவர் மேல வச்சிருக்கிற அன்பு குறையவே வேண்டாம். அள்ள அள்ள குறையாத அந்த அன்பு, இயேசுவின் மேல உனக்கு இருக்கிற அன்பு, அது குறைய வேண்டாம். உன் எல்லை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், விசாலமாக்க போகிறார். யோபு கிட்ட அவருடைய நண்பர்கள் வந்து ஒரு காரியம் சொல்லுவாங்க பாருங்க. 36 யோபின் புஸ்தகம் 36 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தில் அவருடைய நண்பர்கள் யோபு கிட்ட வந்து அப்படியே நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஐயா, எல்லாமே இழந்துட்டான். யோபு என்கிறதான பக்தன் எல்லாம் இழந்துட்டான். ஆனாலும் சொல்றா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன் என்று சொன்னவன். அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்து அவனை பார்த்து கேலி பண்றாங்க. இனி எவ்வளவு நாள் இந்த விசுவாசத்தில் உத்தமமாய் நிற்பாய்? அப்படி
சொல்லிப்பட்டு வந்ததான சூழ்நிலைமையில இந்த எலிகு என்கிறதான மனுஷனுடைய நண்பர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, அவர் உன்னை விசாலத்திலே வைப்பார், அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வாரா வாய்ப்பா. இப்ப நீ நெருக்கப்பட்டிருக்கிற உன்னை ஒடுக்கமில்லாத, அதாவது நெருக்கமில்லாத விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் என்ன செய்வாராம் வைப்பார். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் என்ன செய்யும். ஆமா, எப்ப? இப்ப அவனுடைய சூழ்நிலைமை எப்படி? ஒண்ணுமில்லை, பற்கள் நிறைந்தவன், வியாதிப்பட்டவன், எல்லாம் இழந்தவன், பிள்ளைகளை இழந்துட்டான், ஆடு மாடுகள் எல்லாம் இழந்துட்டான். நேற்று வர கோடீஸ்வரன், இன்னைக்கு காலையில் தரித்திரன், வயநாடு மாதிரி. ஆனா இப்ப யோபுகிட்ட அவன் சொல்றான், உன்னை ஆண்டவர் விசாலமா வைப்பாரு. இப்போ உன்னுடைய சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் என்ன செய்யும், நிறைய இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட எப்படியாவது யாராவது ஒன்றும் இல்லாம, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் வந்து உனக்கு பிரியாணி கிடைக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சமாரியாவில் அதான் தீர்க்கதரிசி சொன்னான்ல, நாளைக்கு இது நடக்கும், அற்புதம் நடக்கும்னா. அவன் நம்பல, ஆனால் அது நடந்துச்சு. ஆனால் அவன் உயிரோடு இல்லை. என்ன? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசித்தா அது நடக்கும். அதனால ஆண்டவர் சொன்னார், என்ன நம்பி நீ நன்மை செய். அந்த நன்மை செய்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல என்ன இருக்கணும்? அன்பு இருந்தா உன் வாழ்க்கையில உன் எல்லை அவர் விரிவாக்குவார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் என்ன செய்கிறோம்? ஆமா, டெய்லி சாம்பார் இருக்காது, சாம்பார் எல்லாம் மாறி சிக்கன் மட்டன் எல்லாம் மாறி கொழுமையான பதார்த்தம், வெரைட்டி ஃபுட்டு ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? தருவாருங்க. வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு தான் நம்ம பிள்ளைகள் சொல்லி தான் நமக்கு தெரியுது. சாப்பாடுகளுடைய வெரைட்டி யார்கிட்ட கேளுங்க. ஆமா, கேட்டா சொல்லிடுவாங்க. நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சோறு, சாப்பாடு, கஞ்சி. இன்னைக்கு இவங்க கேளுங்க, தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்கள கேட்டால் சப்பாத்திலே 4 வகை சொல்கிறான், சிக்கனில் 10 வகை சொல்கிறான். ஏன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு அதை விரும்புகிறாங்க. என்ன செய்கிறாங்க? விரும்புகிறாங்க. தோத்துறோம். கொழுமையான சாப்பாடு. இன்னைக்கு நமக்கெல்லாம் கொழுமையான சாப்பாடு சாப்பிட முடியல. நம்ம நாவு என்ன செய்யுது? நம்மை அறியாமலே என்ன செய்யுது? சாப்பிட தோணுது இல்லை? இப்போ பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் நல்லா சாப்பிட்டு இருந்த ஆளு ஒன்றும் இல்லை. இப்போ அவனை பார்த்து சொல்றாரு, உன் பந்தியில் என்ன இருக்க போகுது? கொழுமையான பதார்த்தம் வந்து இருக்கும்பா. அது ஒன்று அது எப்படி இருக்கும்? கொழுமையானதாக இருக்குமா? நல்லா இருக்கும். என்ன அருமையாக சொல்றாரு, எவ்வளோ டேஸ்ட்டை உருவாக்கி விடுறாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்தா நமக்கு கொடுக்கிற ஆகாரம், அதான் தாவீது சொன்னான், நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் என்ன செய்யல, அவருடைய சந்ததிக்கு ஆண்டவர் ருசியான பதார்த்தத்தை கொடுப்பார். ஆமென். அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான பதார்த்தம், வேத வசனம் என்கிற பதார்த்தம், சரீர பிரகாரமான ஆகாரம். இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்கல்ல? ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? என்ன சிலர்லாம் போய் தான் பண்ணுவாங்க, சிலர்லாம் மைண்டில் போய் இருக்கும். ஆராதனை முடித்த உடனே போகும்போது என்னென்ன வாங்கிட்டு போகணும், கொழுமையானதை வாங்கணும், புனியாதபாத்துக்கு போகணும், டிலானிப்பூருக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். நல்லது தான், எல்லாம் நன்மை தான். இதை பார்க்கிலும் நம்ம சாப்பிட்றோம், ஒரு கூட்டம் இன்னும் சாப்பாடே இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம நினச்சி பாருங்களேன். எவ்வளோ பேர் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. போட்ட வஸ்திரம் அப்படியே சகதி, உடம்பெல்லாம் சகதி. இந்த சகதியோடு வர்றாங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிற இராணுவ வீரர்கள், உண்மையிலே அவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். 2 நாள்
இரவு பகல் தூங்காம 190 மீட்டர் நீளம் பாலம் போட்டிருக்கிறாங்க. 2 நாள் தூங்கலை அவங்க. அதை பாலம் போட்டால் தான் அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதுக்கு தலைமை தாங்கினது யார் தெரியுமா? ஒரு சின்ன கொஞ்சம் வயசு ஒரு லேடி, ஒரு குக்கிராமத்தில் பிறந்ததான ஒரு லேடி. வாழ்க்கையில் ஐபிஎஸ் ஆகணுங்கிற நம்பிக்கை அதுவும் போச்சு. 2 முறை எக்ஸாம் எழுதி சலோமி ஃபெயில் ஆனது மாதிரி ஃபெயில் ஆச்சு. 3வது முறை பாஸ் ஆகி சிவில் இன்ஜினியராக இன்னைக்கு அந்த அம்மா தான் அந்த பாலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வேலையில் இரவு பகல் கஷ்டப்பட்டது அந்த ஒரு லேடி தான். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவங்க தேசத்துக்காக ஜீவனை கொடுத்தாலும் தேசத்துக்காக தான் நிற்கிறாங்க. நம்ம மேலே அன்பு இருக்க போய் தானே அவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க. கால் வச்சா கீழே போகுதுங்க, இடுப்பளவுக்கு சகதி. அவ்வளவுலையும் இறங்கி போய் அந்த மக்களை காப்பாற்றணும் என்கிற மனிதாபிமானம் எதனால் வருதுனால? அன்பினால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல மனிதாபிமானம் நம்ம மற்றவங்களை நேசிக்கணும் என்பது தான். தன்னை போல நீ பிறனையும் நேசி. நீ ஆண்டவரை நேசித்தால், மற்றவர்களை நேசித்தால் நிச்சயம் உன்னுடைய எல்லை விரிவாக்கப்படும். உன்னுடைய பதார்த்தங்கள் குளுமையான பதார்த்தங்களினால நிறைந்து இருக்கும். கர்த்தர் உன்னை புஷ்டியும் செழுமையுமாக உன்னை மாற்ற அவர் வல்லவர். உன் கயிறுகளின் எல்லையை இந்த நாளில் நீளமாக்கு என்று ஆண்டவர் சொல்றார். வீடு கட்ட தீர்மானம் பண்ணி இருக்கிறவங்க சீக்கிரமா இப்பவே கயிறு எல்லை நீளம் போட்டுரு, இப்பவே தீர்மானம் பண்ண. ஆண்டவர் அதை செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா. உங்க அன்பு குறைஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிச்சுன்னா ஆண்டவர் கயிறையும் குறைச்சிருவார். நீளத்தின் அகலத்தை என்ன செஞ்சிருவாரு? அதான் தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்றாரு. என்ன, நீளத்தை அளந்து பார். நீளம் எவ்வளவோ அவ்வளவு ஆண்டவர் கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. எவ்வளவு நீளம் போட்டு கட்டணும்? நம்ம பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார், சபை கட்டும்போது பாஸ்டர் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, முதல்ல அகலத்தை போட்டுக்கோ. அகலம் எவ்வளோ வேணுமாலும் போடு, நீளம் எப்போ வேணாலும் கூட்டிக்கிட்டே போகலாம். அப்படிதானே? சில ஆட்கள் நீளத்தை போட்டுருவாங்க, கட்ட முடியாமல் விட்டுருவாங்க. அகலம் போட்டுரு, ஃபர்ஸ்ட்லேயே போட்டுரு, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டலாம். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை, உன் எல்லை ஆண்டவர் விசாலமாக்க போகிறார். ஒன்றும் இல்லையா? யாபேஸ் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும். என் எல்லையை கேட்டானா? கேட்கலையா? ஐயா, அவங்க அம்மா அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் எப்படி இருந்தானா? கனம் பெற்ற. அவன் வேண்டுதல் செய்ததான வேண்டுதல் என்ன? என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி என்னை என்ன செய்யும்? அப்போ எல்லையை பெரிதாக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லை, எல்லை பெரிதாக்க வழி இல்லையா? ஆண்டவரை கேளுங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்தை பாருங்க. அவர் நினைச்சா எல்லையை பெரிதாக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நேரத்தில் உதவி செய்கிறவர் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு. ஒன்றுமில்லாத நேரத்தில், ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், முடிவுக்கு வந்துட்டோம், யாரும் இல்லை, அந்த நேரம் தான் உன்னை கை தூக்க ஒருவர் வருவார். உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் எங்கேயோ இருந்து ஒருத்தரை கர்த்தர் அனுப்பி தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேரி மகன் என்கிட்ட சொல்லும்போது சொன்னா, பாஸ்டர் 5 லட்சம் ரூபாய் ஆஸ்பத்திரியில் கட்ட சொல்லிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு வாக்குத்தத்தம் இதுதான், கர்த்தரை நம்பு, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்பு, கர்த்தர் கைவிட மாட்டார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. நான் சொன்ன அவளை கொண்டு கர்த்தர் ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஏன்னா நியூஸ் எல்லாம் போற வழியிலே போயிட்டான்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஜீவனோட ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது, அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த கால வேளையில் உன்னுடைய எல்லையை விரிவாக்குகிற, விஸ்தாரப்படுத்துகிற ஆண்டவர் மேலே உன்னுடைய நன்மை, உன்னுடைய அன்பு இருக்கட்டும். நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை அன்பு வச்சனா உன் எல்லையை விரிவாக்குவார். 2வது, நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சனா என்ன நடக்கும் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ் எல்லாம் மூடிட்டாங்க. அம்மாமார் எங்க உங்க பைபிள்?
மூடி பேக்குக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா இன்னும் பிரசங்கமே தொடங்கலையே, அதுக்குள்ளே மூடி வச்சிட்டாங்க பாருங்க. எல்லாரும் பைபிள் எது கொண்டு வந்தீங்க? சண்டே ஸ்கூலுக்கா? எடுங்க பைபிளை ஓப்பன் பண்ணுங்க பேக்கில் இருந்து. எல்லாருக்கும் பைபிள் வாங்கி கொடுத்துருக்கோம். பைபிளை ஓப்பன் பண்ணி ஜட்ஜஸ் எங்கே இருக்குன்னு தேடணும். எங்கே இருக்கு? இங்கே போயிட்டா. அட்டவணை பாருங்க முதல்ல. ஜோசுவாவுக்கு அடுத்து இருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 31 படிங்கம்மா. 31 படிங்க. ஆமென். இங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தெரியுமா? அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். அப்ப அவரில் அன்பு கூர்ந்தா, அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியன். அப்ப சூரியன் எப்படி உதிக்குதான்? சொல்லுங்க. நான் இந்த வார்த்தையை படிக்கும்போது நினைச்சேன், இதுவரை சூரியன் அப்படியே உதிச்சு வருது அப்படின்னு நினைச்சா, இதுல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது சூரியன் எப்படி உதிக்குதான்? அந்த வல்லமையோட வெளிப்படுறதுனால தான் அவ்வளவு தீக்கதிர்கள், விளம்புகள் அப்படி கலர் கலரா தெரியுது, ரெட் கலரா தெரியுதுன்றான். அந்த சூரியன் உதித்து வருவதை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா பணம் கொண்டு போய் கொடுத்து கன்னியாகுமரியில் நிற்கிறான். நம்ம இங்க இருந்தே பார்த்துறோம் காலையில சூரியன் உதிக்கிறத. அந்த சூரியன் எப்படி வருது? வல்லமையாய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில் அன்பு கூர்ந்தால் உன்னை அப்படி வல்லமையாய் பிரகாசிக்க பண்ணுவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னில் அப்படி அன்பு கூர்ந்தால், நீ ஆண்டவரில் அன்பு கூர்ந்தால் உன்னையும் நான் அப்படி பிரகாசிக்க பண்ணுவேன். இந்த பூமியில ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் பிரகாசிக்கணும்னு விரும்புகிறவர்கள் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தா போதும். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் தெபோராள், பாராக், யாகேல், ஆசியர் போன்றதான நிறைய சகோதரிகள், சில சகோதரர்கள் இந்த அதிகாரத்தில் வர்றாங்க. இவங்க எல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள். இவங்க எல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருக்காக பிரகாசித்தவர்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தால், ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தால் உன்னை ஆண்டவர் இந்த பூமியில பிரகாசிக்க பண்ண வைப்பார். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உன்னை ஆண்டவர் மாற்றுவார். நீ ஆண்டவர் மேல அன்பு மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் மேல அன்பு கூற கூற ஆண்டவர் மேல அதிகமாய் அன்பு செலுத்த 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 ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சூரியனை போல வல்லமையோடு பிரகாசிக்க பண்ணுவேன். யோவானை குறித்து தான், யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்றது பட்டிருக்கும் போது அவன் பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பிரகாசிக்கிற விளக்கு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் மட்டும் பிரகாசிக்கிற விளக்கு இல்ல, உன்னையும் நான் எப்படி பண்ண போறேன் தெரியுமா? வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலும் பலவிதமான போராட்டத்திலும் வாழ்ந்த காலங்களில் இப்ப சொல்றாங்க 40 வருஷம் அமைதி ஆயிடுச்சு. காரணம், வல்லமையாய் தேவன் பயன்படுத்தின அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தில் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் சூரியனை போல வல்லமையாய் எழும்பினார்கள். காரணம், அவங்க ஆண்டவர் மேல வைத்திருந்ததான் அன்பு. இன்னைக்கு நீ ஆண்டவர் மேல அன்பு வைத்திருப்பாய், ஆனால் உன்னுடைய அன்பு உன் எல்லையை பெரிதாக்கும். உன் அன்பு உனக்கென்று வைத்திருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ராஜ்யம் என்று சொல்லும்போது ஒருவேளை நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், அனுகூலமான காரியங்கள் கிடைக்காம இருக்கலாம் இதுவரை.
அதை சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்வார். 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணினாங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை 40 வருஷம் சுதந்திரிச்ச பிறகுதாங்க அவங்க அந்த தேசத்தையே சுதந்திரிக்க முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதை சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைகள் சுதந்திரிக்கணும், என் பேர பிள்ளைகள் சுதந்திரிக்கணும், என் சந்தானங்கள் சுதந்திரிக்கணும். ஆண்டவர் அதை செய்ய அவர் வல்லவர். அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைக்கு அவருடைய எல்லை விரிவாக்குகிறவர். மூன்றாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அப்படியே தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், ஆமா நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தா எல்லாம் நன்மையாய் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. எதுவும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தீமையாய் செய்யவே மாட்டார். அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. யாருக்குங்க? அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் எதுவாய் மாறும்? நன்மைக்கு ஏதுவாக மாறும். எல்லாம் நன்மையாய். அதனால தான் ஏற்கனவே சொன்ன நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர் ஆண்டவர். நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர் ஆண்டவர். தோத்திரம். நன்மையான ஈவுகள் தேவன் நமக்கு தர வல்லவர். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது நாம் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிறோம். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, எதை எப்போ யாருக்கு எங்கே என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். எப்போ வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். சிலர் கேட்பாங்க நம்மளை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்கள் சர்ச்சு பிள்ளைக்கு நடந்திருக்க, என்ன? நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், இதுவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைக்கு தான். ஆமென். எதையும் ஆண்டவர் தீமைக்கு செய்யவே மாட்டார். என் வாழ்க்கையில் நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எதை செய்தாலும் ஆண்டவர் தீமைக்காய் செய்கிறவர் அல்ல, அது நன்மைக்காய் செய்கிறவர். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்னவாய் மாறும்? நன்மைக்கு ஏதுவா மாறும். நன்மைக்கு ஏதுவாய் மாறும். ஒரு முறை நான் அந்த மதுரை தேனியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்திற்கு ஊழியத்துக்கு போனேன். அந்த அந்த கிராமத்தில் அந்த ஊழியத்தை முடிச்சிட்டு நான் வரும்போது வர வேண்டிய அந்த பஸ் அன்னைக்கு கொஞ்சம் முந்தி போயிடுச்சு. அதை விட்டால் பஸ் இல்லை. 18 கிலோமீட்டர்கிட்ட நடக்கணும். 18 கிலோமீட்டர் நடந்து வரணும். 2 பக்கமும் மலைகள், விவசாய காடுகள் தான். அந்த பஸ்ஸு போயிட்டுன்னு சொன்னால் அந்த பகுதியிலிருந்து ஆட்கள் வருவது ரொம்ப கடினம். அப்போ இந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகள்லாம் மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? புல்லக் கார்ட். அந்த வண்டியில் யாத்திரை செய்வது ரொம்ப சுகம், ரொம்ப அருமையாக இருக்கும்ல, ரொம்ப அருமையானது. அதை மாதிரி ஒரு நல்ல ஜாலி டைப் ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் பஸ்ஸை விட்டுட்டு நின்று பார்க்குறேன், வழி இல்லை, நடக்கணும். 18 கிலோமீட்டர்கிட்ட நடக்கணும். அதில் ஒரு ஓடை வேறு இருக்குது. அந்த ஓடையை தாண்டி தான் நான் என்ன செய்யணும்? வரணும். தார் ரோடு இல்லை, கொஞ்சம் இடத்துல தார் ரோடு, கொஞ்சம் ரோடு இல்லை. அப்படியே நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆண்டவரே செய்கிறது, ஒத்தையில் இவ்வளோ தூரம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நின்று ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும், ஒன்று தெரியும், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வழியில் அந்த மாட்டு வண்டி வர்றதுக்கான வழியே கிடையாது, அந்த வாய்ப்பே கிடையாது.
அவங்க நான் நின்ன இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அவங்க அந்த காட்டு பகுதியில் அங்கே வெள்ளாமல் செஞ்ச பயிரெல்லாம் வெட்டி அறுத்து அந்த மாட்டு வண்டியில் வச்சுட்டு கொண்டு வராங்க. என்ன பார்த்த உடனே அங்கே ஐயா, சாரு, பாஸ்டரு அதெல்லாம் அவங்க கூப்பிட மாட்டாங்க. அந்த கிராமத்தில் என்ன தம்பி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், போகிற பஸ்ஸுக்காக காத்திருக்கேன். அந்த பஸ் தான் போயிட்டு இனி உங்களுக்கு பஸ்ஸு நாளைக்கு காலையில் தான் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் சொன்னார். சரி, அங்கே போயிட்டா யாராவது நம்ம நண்பர்களுடைய வட்டாரத்தில் ஏதாவது என்ன செய்யலாம், சைக்கிளில் கூட என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு அவங்க மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வரேன். அவர் கதை கேட்குறாரு என்கிட்ட, நீங்கள் யார், எவர், என்ன செய்கிறீங்க? அப்போ எனக்கு அந்த நாளில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி சுவிசேஷத்தை சொல்வதற்கு. நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி நாங்கள் முன்னால் வர்றோம். கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் எல்லா மக்களும் இறங்கி நிற்கிறாங்க. எனக்கு முன்னால் போன மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இறங்கி நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா, பஸ் டயர் பஞ்சர் ஆகி போச்சு. பஸ் டயர் என்ன செஞ்சு பஞ்சராக போச்சு. உங்களுக்கு தெரியுமா, கிராமங்கள் அந்த பகுதியில் இந்த ப்ரைவேட் பஸ்ஸுக்காரங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவான், உடனே ஸ்டெப்னியை போட்டுருவான். இந்த கார்பரேஷன் வண்டிக்காரங்க என்ன பண்ண மாட்டான், அவன் சட்டையில் அழுக்கப்பட்டாலும் படக்கூடாதுன்னு நிற்பான். அவன் எல்லாம் நிற்கிறான். அவன் எனக்கு மக்களுக்கு கேட்குறாங்க, என்னாச்சு, வண்டி இனி வரும், அடுத்து அங்கேருந்து ஒரு வண்டி எதிர்த்தாப்பில் வர்ற வண்டியில் மெக்கானிக் வந்து மாற்ற நம்பரை தான் போவோம் அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே என் வண்டி 5 நிமிஷம் பாஸ் ஆகி போனதும் நல்லது தான், இந்த மாட்டு வண்டி அந்த பஸ்ஸையும் கடந்து தான் என்ன செய்யுது, என்ன கூட்டிகிட்டு வருது. எல்லாரும் நிற்கிறாங்க, நான் மட்டும் மாட்டு வண்டியில் என்ன செய்கிறேன், வர்றேன். சுகபத்திரமாக கொஞ்சம் தூரம் வந்தேன். அந்த ஆள் போக வேண்டிய இடத்துல போய் இறங்கி விட்டவர் என்ன சொன்னார், வாங்க சார். அப்புறம் தான் பாருங்கள், தம்பினவரெலாம் இப்போ சார்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ஏசுக்காரங்க வாங்க, உங்களுக்கு ஒரு டீ எல்லாம் வாங்கி தரேன்னு டீ வடையெல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் சாப்பிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, போகிறதுக்கு வேறு மார்க்கம், இதுக்கும் கர்த்தர் ஏதாவது ஒரு நன்மையை செய்வார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் சைக்கிள்லே வரார். ஒரு 3.5 கிலோமீட்டர்கிட்ட போனோம். சைக்கிளில் அவர் போகிறார். அந்த வண்டியில் ஏறி வந்து அப்புறம் கொஞ்சம் தூரம் எப்படியோ நடந்து வந்துட்டேன். ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் எதுக்கு தான் செய்வார். கையில் அடிபட்டாலும் நன்மைக்கு, காலில் அடிபட்டாலும் நன்மைக்கு. எல்லாம் ஆண்டவருடைய வசனம் அப்படி தான் சொல்லுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தாதான் எல்லாம் நல்லதாக நடக்கும், இல்லைன்னா தீமையாகவே நடக்கும். தீமையிலே ஒரு நன்மை உண்டு என்பதை மறந்துடாத. ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிற அன்பை மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. ஆகவே அன்பு செய்கிறவர்களுக்கு தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ஆகவே அன்பு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நன்மை செய்யும். ஆமென். அன்பு செலுத்தினாதான் என்ன செய்ய முடியும். ஆமாம், ஆண்டவருடைய மேலே நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம நன்மை செய்யறதுக்கு நம்மளால் முடியும். நன்மை பல விதங்களிலே செய்ய முடியும், எந்தெந்த விதங்களில் நன்மை செய்ய நம்மால் முடியுமோ அந்த விதங்களிலே நாம் இந்த நாட்களில் நன்மை செய்வோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன செய், மேய்ந்து கொள். சத்தியம் இயேசுவை நீ என்ன செய், அறிந்து கொள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த இயேசுவை அறிந்து கொள்வோம். அந்த இயேசுவின் மேல் அதிகமாய் அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.